மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்துட்டு நாக்கில் தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா உப்பை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குடல் அப்படியே கொதிச்சு அந்த வாசனை வரும் பாருங்க, அப்பப்பப்பப்பப்பப்பா! வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே. அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் நல்லா அந்த சுண்டி வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு பதம், அந்த சுண்டி வர்ற பதம் வந்த பின்னாடி தான் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் வந்து ஊற்றணும். நான் இதில் வந்து ஒரு எத்தனை டம்ளர் இருக்கும், ஒரு 3 டம்ளர், ஒரு 2.5 டம்ளர்ட்ட வந்துச்சு. ஒரு 2 டம்ளர் பாலை வந்து உள்ளே ஊற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் பாலை லைட்டாக வந்து சுகர் போட்டு குடித்து பார்த்தேன். தேங்காய் பால் வந்து உடனே அரைச்சி குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குமே வந்து நீங்கள் தேங்காய் பாலில் சக்கரைத்தூள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பாக்கெட் பால் வாங்குறத விட செமையான ஹெல்த்தியான ஒரு இது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா பாலையுமே ஊற்றியாச்சு சரியா. அப்போது குடல் குழம்பு வைக்கிறதுக்கு மெயினாக என்ன, கறியை அவிக்க வேண்டியது தான், அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்க வேண்டியதான், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சீரகத்தூள் போட வேண்டியது தான், அதுக்கப்புறம் கறியை உள்ளே கொட்ட வேண்டியது தான், அதுக்கப்புறம் கொதித்த பிறகு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாலையும் வந்து ஊற்றியாச்சு. தக்காளி சேர்க்கலையே ரெடியம்மா அப்படின்னு சொன்னீங்களா, தக்காளியை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெங்காயம் அரைச்சேன் பார்த்தீங்களா, அப்போவே வந்து அந்த 2 தக்காளியும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து என்ன நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வந்து குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாலாம் வந்து டேஸ்ட்டு பார்க்குற மாதிரி லைட்டாக குழம்ப குழிக்கரண்டியில் எடுத்து அதை ஃபூன்னு வாயை வச்சு ஊதி அப்படியே நாக்கில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு பீஸ் வந்து அப்படியே வாக்கில் போகிறதே தெரியாமல் வலிக்கிட்டு போகிறதே தெரியாமல் அப்படி வலிக்கிட்டு போச்சு. டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு நண்பர்களே. கண்டிப்பாக பிள்ளைகளே நான் சொல்கிறேன், குடல் குழம்பு சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. தேங்காய் பால் வந்து ரொம்ப ஒரு சுவையான இது, அது ரொம்ப சுவைக்கு சுவை கூட்டி கொடுக்கும். இப்போ வந்து நான் எனக்கு தேவையான சாப்பாடை போட்டு கொஞ்சம் வந்து குடல் குழம்பை மேலே ஊற்றி அவளுக்கு பொரித்து வச்ச அந்த சிக்கன் பீஸ்லையும் 2 பீஸை வச்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.